பரலோகத்துக்கு போகிறதுக்கு தூதர்கள் ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம வாங்குறாங்களா இல்லையா, ஏன் வாங்கலை அப்படிங்கிறத ஒரு நாடகமாக நடிக்க போகிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகமாய் வரவேற்கலாம். அட 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 அடா, இது யாருப்பா புதுசாக இருக்குது ஊருக்குள்ளே? உங்களை இது மாதிரி பார்த்ததே இல்லையே ஊரில். அதுவும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு மார்க்கமாக இருக்காங்க. எங்கேருந்து வந்திருப்பாங்க? போய் கேட்போம். ஐயா ஐயா, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க ஐயா எங்கள் ஊருக்கு? நாங்கள் தாம்மா தேவதூதர்கள். தேவதூதர்களா? அந்த பரலோகத்தில் இருப்பாங்களா அந்த தேவதூதர்களா ஐயா? ஆமாம்மா. ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு எதுக்கே வந்திருக்கீங்க? உங்களை எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம்மா. ஆதார் கார்டா? பரலோகம் போகிறதுக்கு ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கீங்களா ஐயா? ஆமாம்மா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எங்கள் ஊருக்குள்ளே ஆள் இல்லையா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் எங்கள் ஊரில் போய் ஆளை கூட்டு வந்துடுறேன். கூட்டிட்டு வாங்கம்மா. ஏ ரோசி, லீலி, ஸ்வீட்டி, வாங்கடி. சாரா, எல்லாம் வாங்கடி 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 வாங்கடி. ஏடி, நம்ம ஊருக்குள்ள யார் வந்திருக்கான்னு தெரியுமாடி? யார் வந்திருக்கா? பரலோகத்துல இருந்து தேவதூதர்கள் வந்திருக்காங்களாண்டி. அப்படியா? அப்படியான்னு கேக்குறீங்கடி? அவங்க ஏன் கண்ணா நல்ல வேலை பட்டாங்கடி. பரலோகத்துக்கு போறதுக்கு ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்காங்களாண்டி. ஆதார் கார்டு என்னட்டு இருக்கு? ஐயோ, அந்த ஆதார் கார்டு இல்லடி, பரலோகம் போறதுக்குள்ள ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்காங்களா. நம்ம பரலோகம் போறதுக்கு ஆதார் கார்டு இருந்தா தான் பரலோகம் போக முடியுமாண்டி. சரி, நம்ம போகும்போது சாரா மாரி எல்லாத்தையும் கூட்டு போய் வாங்கிட்டு வருமா? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நம்ம போவோம் முதல்ல. அவங்க முதல்ல இல்லடி, அவங்களாம் பாவண்டி, அவங்களையும் கூட்டு போகும்டி. நம்ம முதல்ல போவோம். சரி, அப்ப நான் முதல்ல போய் வாங்குறேன், அப்ப நீங்க வந்து வாங்குங்க. இல்ல, நான் தான் போவேன். ஏய் நின்னுங்கடி, நின்னுங்கடி. தள்ளாதீங்கடி தள்ளாதீங்கடி தள்ளாதீங்க. அப்பாடி, அப்பா முந்தி அடிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம போவோம். வா ஐயா, நீங்க பரலோகத்தில் இருந்து வந்த தேவதூதர்களா? ஆமாம்மா. அப்படியா? இந்த ஆதார கார்டு கொடுக்காங்களாமே? ஆமாம்மா. எனக்கும் வேணியா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரோசியா. உங்க பேர் இதுல எழுதப்படலையம்மா? இல்லையா, நல்லா பாருங்கய்யா, என் பேரை இருக்கும்யா. உங்க பேர் இதுல இல்லையம்மா. நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கெல்லாம் ஒழுங்கா வருவேன்யா, பாருங்கய்யா. நீங்க ஆராதனைக்கு எத்தனை மணிக்குமா வருவீங்க? நான் ஆராதனை காலையில 8 மணிக்கு நடக்கும்யா. நான் 9:30க்கு உள்ள வந்துருவேன்யா. உங்க பேர் இதுல இல்லம்மா. நீங்க ஆண்டவருடைய வேலையில அசட்டையா இருந்தீங்கம்மா, அதனால உங்க பேர் இதுல எழுதப்படலம்மா. ஆராதனைக்கு வந்தா நீங்க தூங்கி கொண்டே இருப்பீங்கம்மா, அதனால உங்க பேர் இதுல இல்லம்மா. நீங்க இல்லையா, பாருங்கய்யா, நீங்க பாருங்க. உங்க பேர் இதுல இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா. நான் தூங்குனானாமே, ஆராதனையில வந்து தூங்கினா ஆதார கார்டை இழந்துட்டேனே. ஹலோ எஸ்தர், இன்றைக்கி என்னால் வர முடியாது, நான் ஷூட்டிங்க்கு கட் பண்ணியிருக்கேன். பரலோகத்துலேருந்து ஆதார் கார்டு கொடுக்குறாங்களாம், நான் வாங்கிட்டு வரேன், நாளைக்கு வரேன்னு. ஐயா சொல்லுங்கம்மா. நீங்கள் தான் வானத்துலேருந்து வந்த தூதர்கள் ஐயா? ஆமாம்மா. ஆதார் கார்டு கொடுக்குறீங்களாம் ஐயா? ஆமாம்மா. எனக்கும் ஆதார் கார்டு இருக்கம்மா ஐயா. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஸ்வீட்டியா. உங்க பேர் இதுல இல்லையம்மா. நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. எறும்புக்கு கூட எங்கள் பேர் ஸ்வீட்டின்னு தெரியும்யா. ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸ்வீட்டிங்னாலே, நேம்னாலே. உங்க பேர் இதுல இல்லையம்மா. ஐயா, வாட்ஸ்அப்பு, யூடியூப்புன்னு எல்லா இடத்துலையும் இருக்கேன்யா. உலகம் முழுதும் நான் இருக்கேன்யா. எனக்கு தெரியாதவங்க ஒருத்தர் கூட இல்லையா இங்கே. அப்படி இருக்கும்போது பரலோகத்துலேயும் தெரியாமல் இருக்குமா ஐயா? பாருங்கய்யா, நல்லா பார்த்து சொல்லுங்கய்யா. உங்க பேர் இதுல இல்லைம்மா. ஆண்டவர் உங்களை எதற்காக அழைச்சாங்க? சுவிசேஷ ஊழியத்திற்காக அழைச்சாங்க. ஆனால் நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யாமல் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்ட்டு இதிலையே நேரத்தை செலவழிச்சிங்கம்மா. அதனால் உங்கள் பேர் இதில் எழுதப்படலைம்மா. நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. ஐயோ, இந்த உலகத்துக்காக நம்ம இவ்வளோ நாளும் பிரயாசப்பட்டது வேஸ்ட்டாக போச்சே. பரலோகத்துக்காக இனிமேலும் பிரயாசப்படணும். ஆதார் கார்டு வாங்க வந்தாங்களா? ஆதார் கார்டு யாருக்கு ஆதார் கார்டு? உங்களுக்கு ஆதார் கார்டு கிடைக்கும், எனக்கு தான் ஆதார் கார்டு கிடைக்கும். நான் தான் சர்ச்சை தூக்குறேன், பெருக்கிறேன், எல்லா வேலையும் பார்க்குறேன். எனக்கு தான் ஆதார் கார்டு. ஸ்வீட்டியா, பேர் மட்டும் ஸ்வீட்டின்னு வச்சா போதுமா? அவள் ஒரே மேக்கப் பண்ணிக்கிட்டு, ஒரே செல்லை வச்சுக்கிட்டு, ஒரே யூடியூப் அப்படி இப்படின்னு போனாச்சுன்னா எப்படி கிடைக்கும்? அவளுக்கு கிடைக்குமா? இது ரோசியா, இது ஒரே சர்ச்சைக்கு வர்றதே லேட்டு, அதுக்கடுத்து வந்து ஒரே தூக்கம். இவங்களுக்கு கிடைக்குமா? ஆட்களை பாருங்களேன், எனக்கு தான் கிடைக்கும். முதல்ல நான் போய் வாங்கிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வர பாருங்க. ஐயா,
நீங்கள் தான் பரலோகத்துலேருந்து தூதர்கள் ஐயா? ஆமாம்மா. ஐயா பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறீங்களா ஐயா? ஆமாம்மா. ஐயா என் பேர் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். உங்க பேர் என்னம்மா? ஐயா லீதியா ஐயா. எல்லாரும் என்ன லீதி லீதின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் ஐயா. உங்க பேர் இதுல எழுதப்படலம்மா. அப்படிலாம் இருக்காது ஐயா. ஏன்னா நான் தான் சர்ச்சை வந்து தூக்குறது, துடைக்கிறது, சேர் போடுறது, இப்படி எல்லா வேலையும் நான் தான் ஏன் செய்கிறேன். அப்படிங்க சொல்ல என் பேர் எப்படி இருக்காமல் இருக்கும்? அந்த சென்டரில் பார்த்தீங்களா, அந்த சென்டரில் அதில் தான் ஏன் நான் இருப்பேன். கொஞ்சம் என் பேர் சென்டரில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உங்க பேர் இதுல எழுதப்படலம்மா. நீங்கள் உங்கள் வீட்டு வேலையெல்லாம் மும்மரமாக செஞ்சீங்க. ஆண்டருடைய வேலையை நீங்கள் அசட்டையாக செஞ்சீங்களம்மா. அதனால உங்கள் பேர் இதில் எழுதப்படலம்மா. ஐயா ஆண்டருடைய வேலையை செஞ்சுருக்கலையே, அசட்டையாக செஞ்சுன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் 100 தடவை பாருங்களேயா. இல்லைம்மா, உங்கள் பேர் எழுதப்படலம்மா. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேயா. இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்கள் பேர் எழுதப்படலம்மா, போயிட்டு வாங்க. ஐயோ ஆதார் கார்டு கிடைக்கலையாமே. பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சி ஆதார் கார்டு எவ்வளோ முக்கியமானது. ஐயோ அது எனக்கு தரலையே, கிடைக்கலையே. இவங்க 2 பேரை வேற நான் வேற பேசிட்டு வந்துட்டேன். இவங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது? ஐயோ இவங்க வேற ஏதாவது சொல்லுவாங்களே. ஆமா ஆமா ரொம்ப கொடுத்தாங்க, ரொம்ப கிடைச்சது. ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு அப்பவே தெரியும்டி. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம முதல்ல போய் ஆதார் கார்டு வாங்கன்னு சொல்லாம நீங்க தள்ளி விட்டுட்டு போனீங்களாடி. ஆதார் கார்டு வாங்கினீங்களாடி? ஏ ரோசி சொல்லுடி, வாங்கினியாடி? ஏ லீதி நீ சொல்லுடி, வாங்கினியாடி? கொடுத்தாங்க ரொம்ப கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். எப்படி உங்களுக்குலாம் கொடுப்பாங்க? ரோசி, ஸ்வீட்டி, லீதின்னு பேர் வச்சவங்களுக்குலாம் ஆதார் கார்டு கொடுப்பாங்களாடி? ரோசி இவ வாயை திறந்தாலே ஊசி. இவ அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறதும் குறை சொல்கிறதும், அடுத்தவங்களை பற்றி பேசாட்டா இவளுக்கு தலையே வெடிச்சிரும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி ஆதார் கார்டு கொடுப்பாங்க? அடுத்து ஸ்வீட்டி, இவ ஒரே மேக்கப் தான். எந்நேரம் ஒரு ஃபோன் ஒன்று வச்சுக்குது. காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஃபோனு தான் எந்நேரமும் அதை கொண்டுட்டு ஊரெல்லாம் சுற்றுது. எப்போ பாரு ஃபோனை வச்சுருக்க ஆதார் கார்டு கொடுப்பாங்களா? அடுத்து யார்? லீதி, இவ சாத்தானில் பாதி. இவன் வாயை திறந்தாலே அப்பா ஒரே பேட் வேர்ட்ஸ் தான், அப்படி பேசும். இவனுக்குலாம் எப்படி தருவாங்க? என்னை தள்ளி விட்டு போனீங்களேடி, நீங்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுப்பாங்களாடி? ஆனால் நான் அப்படிப்பட்டவன் இல்லைடி. நான் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன்டி. யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கு ஓடி ஓடி வந்து சாப்பாடு கொடுப்பேன்டி. இப்போ கூட வர வழியில் சர்ச்சில் ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அது யாராலும் முடியுமா? அந்த ரோட்டாரமாக ஒரு பிள்ளைய நான் கிராஸ் பண்ணி விட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் நல்லது ஓடி ஓடி செய்கிறேன். அதுக்காக தான் என் ஊருக்காரங்க என்னை மல்லிகைப்பூ மாதிரி மணக்கிறியம்மா, மல்லிகான்னு சொல்லுவாங்க. நான் மல்லிகைப்பூ மாதிரி மன வீசுவேன், மல்லிகைப்பூ மாதிரி பரிசுத்தவாண்டி. எனக்கு தான் ஆதார் கார்டு இந்த ஊர்லேயே வந்திருக்கும். நான் போய் வாங்கிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன்டி. போயிட்டு வரேன்டி. ரொம்ப வாங்கிட்டாங்க. ஐயா ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா நான் ரொம்ப பணிவானவையா, நான் ரொம்ப தாழ்மையானவையா. இந்த சர்ச்சிலையும் சரி இந்த ஊர்லேயும் சரி என்னை போல் யாருமே இல்லையா. ஒரு மல்லிகைப்பூ மாதிரி நான் மன வீசுவையா, மல்லிகைப்பூ மாதிரி பணிவானவையா, ஒரு பரிசுத்தமாக இருப்பையா. என் பேர் மல்லிகாயா. மல்லிகான்னு பேர் இருக்கான்னு பாருங்கய்யா. உங்கள் பேர் இதில் எழுதப்படலையம்மா? பேர் இல்லையா? அப்படிலாம் டக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த லீதி பொண்ணு கண்ணாடி வாங்கி கூட கொடுக்குறேன், நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கள் என் பேர் இருக்கான்னு. உங்க பேர் இதுல எழுதப்படலையம்மா? என் பேர் எதுக்கியா இல்லை, நல்லா பார்த்து சொல்லுங்கயா. உங்க பேர் இதுல எழுதப்படலம்மா. எதுக்கியா? என் வாயை திறந்தாலே பெருமையான பேச்சு. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தாழ்மையா இருந்தாங்க. ஆனா நீங்க வாயை திறந்தாலே பெருமையா பேசுறீங்கம்மா. அதனால உங்க பேர் இதுல எழுதப்படலம்மா. நீங்க போயிட்டு வாங்கம்மா. என்னை பத்தி யாருமே புகழ்ந்து பேச மாட்டேங்கிறாங்க, அதனால நானே என்னை புகழ்ந்துக்கிறேன். அது ஒரு குற்றமாய்யா? புகழ்ந்து பேசுற குற்றம்னா ஆதார் கார்டு கொடுக்காம இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, ஆதார் கார்டு இருக்காம என் பேர் தான் முதல்ல இருக்கு. நல்லா பாருங்கயா. உங்க பேர் இதுல எழுதப்படலம்மா. நீங்க போயிட்டு வாங்கம்மா. ஐயோ என் பேர் எதில் படலையே, நான் பரலோகத்துக்கு போவேன்? ஐயோ இதுக்காக நான் ஓடி ஓடி நன்மை செய்தேன், இதுக்காக ஓடி ஓடி உதவி செய்தேன், என்ன செய்வேன்? பரலோகம் போக முடியாதாமில்ல? ஐயோ என்னால் முடியலையே, இந்த நியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? ஐயோ நான் என்ன செய்வேன்? பரலோகத்துக்கு போக முடியலையே. ஐயோ இவளுக்கு வேற பார்க்குறாள்களே, நான் வேற இப்படி பேசிட்டு வந்துட்டேனே. ஐயோ ரோசி, ஆமாண்டி அக்கா நிலைமைய பாருடி. இந்த மல்லிகை அப்படிப்பட்டவளாடி, பெருமை பேசிட்டானாடி. அது ஒரு குற்றமாண்டி. ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கடி. லீதி நீ இந்த நியாயத்தை கேட்க மாட்டியா? அக்காக்கு ஆதார் கார்டு கிடைக்கல, ஏன்க்கா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ பரலோகம் நம்ம இனிமே போக முடியாதாண்டி, பெருமையா பேசிட்டானாடி. அது ஒரு குற்றம்னு ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேங்காங்களாடி. ஐயோ நமக்கு யாருக்கும் ஆதார் கார்டு கிடைக்காது. ஆமாடி
அம்மா ஐயா சொல்லுங்கய்யா. உங்களுக்குலாம் ஆதார் கார்டு கொடுக்கலன்னு சொல்லலம்மா, உங்களெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கம்மா. நான் போய் பக்கத்து கிராமத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பார்த்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கம்மா. சரிங்கய்யா. நான் இனிமேப்பா ஆராதனைக்கு நான் சீக்கிரமாக என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். நான் வந்து நான் என்ன செஞ்ச மாட்டேன், தூங்க மாட்டேன். தூங்குற கண்ணை புடுங்கி போட்டுருவேன். இனிமே எனக்கு ஆதார் கார்டு தான் எனக்கு முக்கியம். பரலோகம் அந்த கண்ணாடி முக்கியம், பரலோகம் தாண்டி முக்கியம். அதுதான் எனக்கு முக்கியம். அழைப்பு மறந்ததுனால இந்த வாட்ஸ்அப்பு யூடியூப்பு எல்லாத்துலேயும் இருந்தேன். இனிமேலையாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காகவே என்னையை நான் அர்ப்பணிச்சுக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை மீண்டும் நான் பயன்படுத்தி பரலோகத்துக்கு போகிறதுக்காக நான் இன்னும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நல்லது ஸ்வீட்டி. சரிடி, உன்ன மாதிரி நானுமே இனிமே ஆண்டோடைய வேலையை அசதியாக செய்ய மாட்டேன். அந்த வேலை இந்த வேலைன்னு எந்த வேலையுமே நம்ம செய்ய மாட்டேன்டி. ஆண்டோடைய வேலையை மட்டும் அர்ப்பணிப்போடு உண்மையாக செய்வேன். அப்போ தானே பரலோகத்துக்கு போகலாம். அதனால் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னடி. சரிடி லீதி, நானும் இனிமே பெருமை பேச்செல்லாம் பேச மாட்டேன்டி. அந்த கடவுளே தாழ்மையாக தானே வந்தார். நம்ம பெருமையாக பேசுறதுக்கு என்ன இருக்குடி? நம்ம இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. சரியாடி? எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நாங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி கொள்ள போகிறோம். நீங்களும் அதே மாதிரி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி கர்த்தர் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.